ஹாய், இப்போ நாம் பார்க்க போகிறது 5வது திவ்யதேசம் அன்பில். ஸ்ரீரங்கம் சேவிச்சோம் இல்லையா? ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்ராக்சிமேட்டாக ½ an hour ஆர் 20 kilometers ட்ராவல் பண்ணோம்னா அன்பில் வந்துடலாம். அன்பில்லையும் ஸ்ரீரங்கம் மாதிரியே உம்மாச்சி படுத்துட்டுருப்பார். தெர் ஆர் நியர்லி 4 different types of postures of உம்மாச்சி பெருமாள். என்ன? ஒன்று உட்காந்துருப்பார், இன்னொன்று நின்றுருப்பார், 3வது படுத்துருப்பார், 4வது நடப்பார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். அது எப்படி நடப்பார்னா உலகளந்த பெருமாள்லாம் நடக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ஐதீகம். திருக்கோஷ்டியூரில் மட்டும் வித்தியாசம். நின்றான், இருந்தான், கிடந்தான், கூத்தாடினான் அப்படின்னு டான்ஸ். ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே உம்மாச்சி கிடந்த திருக்கோலம். உம்மாச்சி பேர் சுந்தரராஜ பெருமாள். தாயார் பேர் சுந்தரவல்லி தாயார். தாயாருக்கு இன்னொரு பேர் அழகிய வள்ளி. சுந்தரராஜ பெருமாள் படுத்துருப்பார் இல்லையா? அவருக்கு முன்னாடி உற்சவத்துக்கெல்லாம் வெளியில் புறப்பாடவர் இல்லையா உற்சவர்? அவர் பேர் வடிவழகிய நம்பி. வடிவம்னா ஸ்ட்ரக்சர், அழகியன்னா பியூட்டிஃபுல். அவரை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த சுவாமி. வடிவழகிய நம்பி. இந்த கோவிலுக்கு 2 ஸ்டோரிஸ் இருக்கு. 1 இல்லை 2. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி. அது என்னன்னா, அந்த காலத்தில் சுதபர் அப்படின்னு ஒரு ரிஷி, சூப்பர்பான ஆள். அவர் என்னன்னா எப்போ பார்த்தாலும் பெருமாள் நினச்சிட்டே இருப்பாராம். அவருக்கு ஒரு யுனீக் கேரக்டர் என்னென்னா, நம்மளாம் தரையில் இருக்கோம் இல்லையா, தட் இஸ் ரூமில் இருக்கோம் இல்லையா, வாட்டரில் ஸ்விம்மிங் பூல்லாம் போனால் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அப்புறம் வெளியில் தொடச்சுன்ட்டு நம்ம லேண்டில் தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் அவர் அப்படி இல்லை. தரையிலையும் இருப்பார், தண்ணிக்குள்ளேயும் இருப்பார். தரையில் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வார், தண்ணிக்குள்ளே இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வார். அப்படி ஒரு நாள் தண்ணிக்குள்ளே ஒரு கோவில் புஷ்கரணியில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். பெருமாளை நினச்சி அப்படியே தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். உம்மாச்சி காப்பாற்றுன்னு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ என்னடானா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் என்ன, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுண்டே இருப்பார். அந்த ரிஷி பேர் என்ன? அவர் பேர் துர்வாசர். நேராக சுத்தப்பரை பார்க்கறதுக்காக வர்றார். சுத்தப்பா அப்படின்னு கூட்டிட்டு வர்றார். இவர் என்ன பண்ணுறார்? தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு உம்மாச்சி காப்பாற்று பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார். இவர் வரலன்னொன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறார்? நீ தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுறியா? நீ தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி மண்டூகமாக போ. மண்டூகம்னா தவளை, நம்ம கூட பண்ணவே டக் டக்குன்னு பண்ணி ஜம்பி போச்சு இல்லையா, ஃப்ராகாக போன்னு சபிச்சுடுறார். அது சபிச்சோன்னா அவருக்கு தபஸ் கலைஞ்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், சாரி, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னொன்னே துர்வாசர் இல்லை பரவாயில்ல, சாபம் கொடுத்தது தான், நீ தவக்கலை ஆகணும், ஃப்ராக் ஆகுதுங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது இந்த தப்புக்காக உனக்கு இந்த தண்டனை கிடையாது. போன ஜென்மால நீ பண்ண தப்புக்காக இந்த ஜென்மால நீ ஃப்ராகா போ அப்படின்னு உனக்கு சாபம். இந்த சாப விமோச்சனம் உனக்கு, நீ தபஸ் பண்ணுறல்ல, அதை கண்டினியூ பண்ணு, உனக்கு பெருமாள் கொடுப்பாருன்னு இவர் ஹி கண்டினியூஸ் டு தி தபஸ். என்ன? அப்போ முதல்ல ஹியூமன் ஃபார்மில் தபஸ் பண்ணார். இப்போ மண்டூகம்னா ஃப்ராக் ஃபார்மில் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன் ஃபைன் டே நம்ம சுந்தரராஜ பெருமாள் இருக்காரே, அவர் இவருக்கு முன்னாடி சுத்தப்பா உன்னோட தவத்தில் மெச்சினோம், இந்தா நீ கேட்ட வரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட வரம்லாம் கொடுத்து அவரை தன்னோட திருவடியில் சேர்த்துக்கிறார். இது ஸ்டோரி நம்பர் 1. அனதர் ஸ்டோரி நம்பர் 2. இதுதான் முக்கியமான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரம்மா அவனுக்கு தெரியும். பிரம்மா ஹீ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் கிரியேட்டிங் லைஃப்ஸ். பூமியில் லைஃப்ஸ் அவர் தான் உண்டாக்குறார். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறது அவர் தான். ஒரு நாள் நம்ம இவ்வளோ ஸ்டைலாக எல்லாரையும் சிருஷ்டி பண்ணுறோமே, எவ்வளோ அழகழகான பீப்புளெலாம் பண்ணுறோம். ஸோ நான் தான் ரியலி பெரிய ஆள், நான் தான் பிக் மேன், எல்லோரும் என்ன தான் ப்ரைஸ் பண்ணணும், எல்லோரும் என்னை சேவிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஈகோ வந்துருத்தான். தான்கிற கர்வம், அகங்காரம் வந்துருத்தான். என்ன அகங்காரம்? நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், அதனால தான் நிறைய பியூட்டிஃபுல் க்ரியேஷன்ஸ்லாம் பண்ணுறேன், இவ்வளோ சூப்பராக பண்ணுறதுனால தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கர்வம். அப்போது
பெருமாள் வந்து இவரோட கர்வத்தை அடக்கிறதுக்காக நேராக வர இவர்கிட்ட வந்தவுடனே நீ பண்ணுறது தப்பு, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் பிரம்மா கேட்கல. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கோச்சுண்டு நீ பூமியில் போய் சாதாரண மனுஷனாக போகிற அப்படின்னு சொல்லி பூமிக்கு அனுப்பிச்சி விட்றார். அப்போது இவர் பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணிட்டார். அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பூமிக்கு போய் ஒவ்வொரு ஊராக போய் விஷ்ணு டெம்பிள்ஸாக சேவிச்சுட்டே வரார். அப்போது இங்கே அன்பில் வரும்பொழுது இவர் கோவிலுக்கு போகிறார். கோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆள், ஒரு பாய், அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகோட ஒரு பாய் இவரை கிராஸ் பண்ணோன்னே ஹி வாஸ் ஸ்டன்டு. என்னடா அது, நம்ம தான் ரொம்ப அழகுன்னு நினச்சிட்டு திமிரோடு இருந்தோம், ஆனால் நம்மளை விட ஒருத்தன் பியூட்டிஃபுல்லாக இருக்கானே, அது எப்படி அப்படின்னு அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்து நீ எங்கேருந்து வர, நீ யார், எங்கே இருக்க, எங்கே போகிறேன்னொடனே அவன் சிரிச்சுட்டே வாங்க என் பின்னாடியே வாங்கன்னொடனே நேராக அன்பில் கோவிலுக்கு போகிறானோ. போனோடனே இவரும் பின்னாடியே போகிறாராம். இவன் முன்னாடி போகிறான், பின்னாடி இவர் போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா இந்த அழகு பாய் வந்து நேராக கர்ப்பகிரகம்குள்ளே போய் மறைஞ்சு போய்டுறாராம். அப்போ தான் பிரம்மா ரியலைஸ் பண்ணுறாராம், அடடா நம்ம வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, த இன்னர் பியூட்டி ஷுட் பி குட், பியூட்டி இஸ் ஒன்லி ஸ்கின் டீப். அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில் பார்க்குற அழகெல்லாம் அழகு கிடையாது, அவுட்டர் பியூட்டியை விட இன்னர் பியூட்டி, யுவர் ஹார்ட் ஷுட் பி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற தத்துவம் வந்து அவருக்கு புரிஞ்சு பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்லி திருப்பி பிரம்மலோகம் போகிறது ஐதீகம். அந்த பிரம்மாவுக்கு இவ்வளோ புத்தி கொடுத்ததுனால பிரம்மாவே இங்கே கோவில் கட்டி சுவாமிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறார், நீங்கள் எனக்கு சேவை சாதித்த மாதிரி இங்கே எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இன்றைக்கும் நம்ம போனால் பிரம்மாவுக்கு எப்படி சேவை சாதித்தாரோ அப்படியே வடிவழகிய நம்பியாகவும் சுந்தரராஜ பெருமாளாகவும் சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலில் இன்னொரு யூனிக்னஸ் என்னென்னா, ஆண்டாள் உமாச்சி தெரியும், எல்லா கோவிலையும் நின்றுட்டுருப்பா. இங்கே வந்து ஆண்டாள் உமாச்சி மூலஸ்தானத்தில் நின்றுண்டும் முன்னாடி உற்சவர் தாயார் உட்காந்துண்டும் வீட்டிருந்த திருக்கோலத்தில் இருப்பாள். இந்த தாயாரை சேவிச்சா என்ன கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இன் ஜென்ரல் பார்த்தா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் நடக்கும், ஈகோ இருக்கிறவாளுக்கு ஈகோ போகும். மூணாவது கான்சென்ட்ரேஷன், மண்டூக மகரிஷி எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணார் பெருமாளை, அங்கே இங்கே மனச்சிதறல் இல்லாமல் ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேஷன், ஏகாக்கிர சித்தம் ஒருத்தருக்கு வேணும்னா இந்த பெருமாளை போய் சேவிக்கணும். இது திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தை ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் இல்லையா, எந்த ஆழ்வார் பாடியிருக்காருன்னு பார்த்தா இந்த கோவிலில் பாடியிருக்கிற ஆழ்வார் பேர் திருமழிசை ஆழ்வார். இந்த கோவில் வடதிரு காவேரின்னு சொல்கிற கொள்ளிடத்தோட கரையில் இருக்குது. அரங்கம் அப்படின்னு இந்த ஊருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன்னா ஒரு ரிவர் இன்னொரு ரிவர்லேருந்து பிரிஞ்சு ஒரு மேடான பகுதியாக இருந்ததுன்னா அதுக்கு அரங்கம் ஆர் திட்டு, அந்த மாதிரி ஒரு திட்டில் இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அரங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஊர்லேருந்து கொள்ளிட தாண்டி அக்கறைக்கு போனால், இக்கரையில் அன்பில் அக்கறையில் அப்பால ரங்கன், அவரை நாளைக்கு பார்க்கலாம். இந்த மீன் டைம் ஏன் இவருக்கு இந்த ஊருக்கு அன்பில்னு பேர் வந்ததுன்னா, பிரம்மா அன்போடு நீங்கள் இங்கேயே இருங்கோன்னு சொன்னதுனால இந்த ஊரையே இல்லம்னா ஹவுஸ், இந்த ஊரையே இல்லமாக ஏற்றுன்றதுனால அன்பு இல்லம் அன்பில்னு ஆயிட்டதா ஒரு வியாக்கியானம். ஓகே, நாளைக்கு ஆர் நெக்ஸ்ட் டைம் we will see அப்பால ரங்கன். Till such time, have a nice time.